ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் 3 வெஜிடபிள்ஸை வச்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பொரியல் செய்ய கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். கோஸ், கேரட், பீன்ஸ் மூணுத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அதுக்கு மேலே விசில் சேர்த்து 3 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டோட கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுமே நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுமே 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி வெஜிடபிள்ஸ் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.